நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல தமிழ்ல வந்துட்டு ஒரு கேம்திலர் படமாக எடுக்கப்பட்ட அக்கியனம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஆஹா தமிழ்ல வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோனான கீர்த்தி பாண்டியன் வந்துட்டு ஒரு கேப் டிரைவரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃப் வந்துட்டு லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கேப்ல வந்த ஒரு நபர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உருவாகுது. இருந்தாலுமே இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில போயிட்டு மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்களோட லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாத படத்துல வரக்கூடிய அந்த குட்டி குட்டி கதைகளுக்கும் இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் என்னமான ஒரு லிங்க் இருக்கு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோனான கீர்த்தி பாண்டியன் அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் படத்துல நடிச்ச மற்ற கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா படத்துல அருண் பாண்டியனோட பேக் ஸ்டோரி சொன்ன விதமுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. தென் டெக்னிக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓகேவான ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய கிரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.